இந்த வாரம் சிக்கன் எடுத்தால் கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரெஸ்டாரண்ட்டில் மட்டும்தான் இந்த டேஸ்ட்டு கிடைக்கும். வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். நான் இதுக்காக 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் வாங்கிக்கிட்டேன். சிக்கன் வந்து கொஞ்சம் எலும்பு கறியாக வாங்கிக்கோங்க. நல்லா கடித்து சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சிக்கனோட ஸ்டைல் எப்படின்னா கொஞ்சம் காரமாக இருக்கும். காரம் கம்மியாக தேவைப்படுறவங்க அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேன். இப்போ அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் சால்ட் சேர்த்துக்கலாம். மொத்த ரெசிபிக்குமே அந்த சால்ட்டு போதும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டு அரை எலுமிச்சம்பழத்தை நான் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். எலுமிச்சம்பழம் சேர்த்து செய்கிறதுனால என்ன ஆகுனா நமக்கு நல்லா ஜூஸியாக சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து மேரினேட் பண்ணி அரை மணி நேரம் அளவுக்கு இதை வந்து நீங்கள் மூடியை போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ அடுத்ததாக 12 பல் பூண்டை வந்து நம்ம மிக்சியில் சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா 3 பச்சை மிளகாவை கீரெல்லாம் போட தேவையில்ல, நம்ம மிக்சியில் அரைக்கிறதுனால அப்படியே சேர்த்துக்கலாம். 1 இன்ச்சு அளவுக்கு இஞ்சியை வந்து இது கூடவே சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1.5 பெரிய வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இதை வந்து அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் இது எல்லாத்தையுமே நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக பட்டை, ஏலக்காய், மிளகு, கிராம்பு 3, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஜாதி பத்திரி இலை, இது எல்லாத்தையுமே தனியாக ஒரு பேனில் இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாயில் நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். இதை வந்து நான் பொடி பண்ணி இப்போ அரைச்சி எடுத்துட்டேன். இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப கொரகொரப்பாக இருந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம். இப்போ அடுத்ததாக 5 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆயில் சேர்த்துக்கோங்க. நம்ம ஆரம்பத்திலே அரைச்ச அந்த வெங்காயம், பூண்டு இது எல்லாத்தையுமே இப்போ வந்து இதில் சேர்த்துக்கிட்டு நல்லா பொறுமையாக சிம்மில் வச்சு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டைலே ரொம்பவும் வித்தியாசமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும். இனிமேல் நீங்கள் சிக்கன் வாங்கினாலே இந்த டேஸ்ட்டில் தான் நீங்கள் செஞ்சு பார்ப்பீங்க. ஒரு தடவை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க இந்த சிக்கனை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சு ஆரம்பத்தில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஃபுல்லாக கூட வச்சுக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விடுங்க. அந்த மசாலா வந்து சிக்கனில் ஃபுல்லாக இறங்குற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை வந்து இப்போ நம்ம ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு இதை வந்து அதோடைய தண்ணியிலேயே வேகிற அளவுக்கு இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கலை, ஆனால் அதில் சிக்கனில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே வெளியில் வந்துருச்சு. இது எப்படி ஸ்டைல் அப்படின்னா நல்லா ட்ரை ஆகணும். அது அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதை இப்படி கலந்து விட்டுக்கிட்டு மூடியை போட்டு மூடி வச்சு எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் இது வந்து ட்ரை ஆயிரும். இப்போ பாருங்கள் நல்லாவே ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதுக்கு அடுத்தது மசாலா சேர்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 100 ml அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்த உடனே மறுபடியும் நம்ம ஆரம்பத்தில் நல்லா வச்சு கிண்டி விட்டோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி கிண்டி கலந்து இதை வந்து எல்லா இடத்துலையுமே அந்த தயிர் படுற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த மெத்தடை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கனில் இந்த மாதிரி தயிர் சேர்த்து பண்ணுறது நல்லாவே டேஸ்ட்டாக இருக்குங்க. அடுத்ததாக நம்ம மசாலா சேர்த்து அரைச்சோம் பார்த்தீங்களா, அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இதையும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா சேர்த்துக்கிட்டு ரெண்டையுமே நல்லா வச்சுட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இந்த மெத்தடு வந்து நீங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ரெஸ்டாரண்ட்டில் மட்டும்தான் இந்த ஸ்டைல் கிடைக்குங்க. எங்கேயுமே இது கிடைக்காது. நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் ஒரு தடவை இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ இதை வந்து ஒரு 3 நிமிஷம் மூடி போட்டு மூடினதுக்கப்புறம் மறுபடியும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா ட்ரையாக இருக்கும். இதுதான் இதோடைய கடைசி பக்குவம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் கறி நல்லா வெந்திருக்கும். இப்போ கடைசியாக அதில் கொத்தமல்லி கருவேப்பிலையை தூவி விட்டுருங்க. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சமாக கிரேவி இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதை வந்து நம்ம சோத்தில் வந்து பிசைஞ்சு கூட சாப்பிடலாம். சப்பாத்தியில் கறி சாப்பிடணும்னு சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்குலாம் இது கரெக்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தெரிவிங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.